பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும் என்பதாக. ஐஸ்வர்யம், நீதி எது முக்கியம்? வெல்த் ஆர் ரைச்சியஸ்னஸ் விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒருவனுடைய ஐஸ்வர்யம் அல்லது நீதி, இவற்றில் எது முக்கியம் என்பதை குறித்து சாலமன் ஞானி எழுதும்போது, கர்த்தருடைய கோபத்து நிமித்தம் தண்டனைகள் வரும்போது மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு உதவாது என்று எழுதினார். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்றும், ஐஸ்வர்யவானுக்கு அநேக சிநேகிதர்கள் உண்டு என்றும், தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம் என்றும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்றும் வேதம் கூறும் பொழுது, தேசத்தின் தலைவர்களும் தொழில் அதிபர்களும் அநேக ஐஸ்வர்யவான்களும் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயந்து தாழ்மையோடு ஆண்டவருக்கு பிரியமான விதங்களில் பயன்படுத்தாமல் காணப்படும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினையின் பாத்திரமாக மாறிவிடுகிறார்கள். இந்நாட்களில் தேசத்தின் தலைவர்கள் தங்கள் தேசங்களை மற்ற தேசங்களை பார்க்கலும் மேன்மையாய் காட்டுவதற்கும் ஜனங்களை அழிப்பதற்கும் ஆயுதங்களுக்கு செய்யும் செலவுகளை கணக்கிட்டால் முழு உலகத்திலும் காணப்படுகிற ஜனங்களுடைய வறுமையை போக்குவதற்கு அது போதுமானதாய் காணப்படும். தன் காலடியில் காணப்பட்ட லாசரு என்ற தரித்திரனுடைய தேவையை உணராதபடி சம்பிரதமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவான் மரித்த பின்பு அக்கினி கடலில் வேதனைப்பட்டது போல இப்படிப்பட்டவர்களுடைய முடிவு காணப்படும். ஐஸ்வர்யவானால் கர்த்தருடைய கோபாக்கினையிலிருந்து தப்புவிக்க முடியவில்லை. ஒரு விரல் நுனியின் சொட்டு தண்ணீர் கூட அவனுக்கு பாதாளத்தில் கிடைக்கவில்லை. அவனமாகவே மரிக்கும் பொழுது அல்லது கர்த்தருடைய வருகையின் வேளையில் தேவனோடு சஞ்சரிக்காத அநேகருடைய முடிவு காணப்படும். நீதிக்குரிய வாழ்வு வாழ்கிறவர்கள் நித்திய மரணத்திலிருந்து தப்பிவிடுவார்கள். நீதிமான் நித்திய அஸ்திபாரம் உள்ளவன் என்றும், செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் என்றும், நீதியை விதைக்கிறவன் மெய்பலனை அறுப்பான் என்றும், நீதிமான்களுடைய வேர் அசையாது என்றும், நீதிமான்களுடைய வீடு நிலைநிற்கும் என்றும், நீதிமான் நெருக்கத்தில் நின்று நீங்குவான் என்றும் வேதம் கூறுகிறது. ஆகையால் தான் ஆண்டவர் நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்றார். அநீதி எல்லாம் பாவம் என்ற சிந்தனையோடு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தவிர்த்து தேவனைப் போல ஜனங்களை சிநேகிக்கிறவர்களாய் வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். யோபுவின் நீதிக்குரிய ஜீவியம் அவனை மரணத்தினின்று தப்புவித்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபத்து வேளைகளில் நம்முடைய ஆஸ்திகளும் ஐஸ்வர்யங்களும் நமக்கு உதவாது என்பதை அறிந்து மேலானதை தேடுங்கள். உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். ஒவ்வொரு நாளும் இன்னும் நீதிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சியுங்கள். அது பூமிக்குரிய ஜீவியத்தில் உங்களை மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதுபோல உங்கள் நீதிக்குரிய வாழ்வானது கர்த்தருடைய வருகையிலும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய பூமிக்குரிய வாழ்வில் ஒரு நீதிக்குரிய ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அநீதிகளை தவிர்த்து, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை தவிர்த்து, மற்றவர்களுக்கு எந்த கேடும் செய்யாதபடி உமக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் போதித்து அனுதினமும் நடத்துவீராக. உம்முடைய பிள்ளைகள் நீதிக்குரிய ஒரு ஜீவியம் செய்ய தங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நீதிமானுக்குரிய பலன்களை இம்மையிலும் மறுமையிலும் கொடுத்து கனப்படுத்த போகிறீர். அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்மணி போல காத்துருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.